நான் கடினமாக உழைக்கிறேன், இருந்தாலும் என்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கான கதை தான் இது. இந்த கதையை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு காட்டுல வேட்டையாடி அழுத்து போன புலி ஒண்ணு ஒரு தொழிற்சாலைய ஆரம்பிச்சிச்சு. அங்க ஒரு எறும்பு வேலை செஞ்சுச்சு. அது காலையில இருந்து சாயந்தரம் வரையும் சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடும். எறும்போட உழைப்பால புலிக்கு நல்ல லாபம் கிடைச்சிச்சு. ஆனா ஒரு நாள் புலிக்கு ஒரு புது ஐடியா தோணுச்சு. இந்த எறும்பு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க ஒருத்தன் வேணும் அப்படின்னு ஒரு தேனிய உற்பத்தி மேலாளரா கொண்டு வந்துச்சு. தேனி வந்ததும் ஒர்க் ஷெட்யூல், ரிப்போர்ட், மீட்டிங், டார்கெட் எல்லாமே ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், ப்ரொஜெக்டர், பிரிண்டர், பூனை தலைமையில புதிய டீம். இத்தனை கெடிபிடிக்கு இடையில சந்தோஷமா வேலை செஞ்ச எறும்பு மெல்ல மெல்ல சோர்வடைஞ்சிருச்சு. உற்பத்தியும் குறைஞ்சிச்சு. அதுக்கும் புதிய ஆலோசகர் தேவைன்னு ஒரு குரங்கையும் வேலைக்கு வச்சாங்க. ஆனா நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. நஷ்டம் அதிகமாச்சு. கடைசியா ஒரு ஆந்தைய கூட்டிட்டு வந்து ஆராய்ச்சி செஞ்சு சொல்ல சொன்னாங்க. அது சொன்னுச்சு, தேவைக்கு அதிகமா ஆள் இருக்காங்க, அதான் உற்பத்தி குறைவுக்கு காரணம்னு. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? உண்மையா உழைச்ச அந்த எறும்பு தான் வேலையை இழந்துச்சு. இப்படித்தான் ஏமாத்துறவங்க வாழுறாங்க, உண்மையாலுமே உழைக்கிறவங்க புறக்கணிக்கப்படுகிறாங்க. இதுதான் பல இடங்கள்ல நடக்கக்கூடிய கசப்பான உண்மை. ஆனா இது இடைவேளை மட்டும்தான், கதை இன்னும் முடியல. எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு கம்பெனியை விட்டு வெளியேற்றப்பட்ட அந்த எறும்பு உடைஞ்ச மனசோட ஒரு முடிவு எடுத்துச்சு. பேசாம நாமே ஒரு நிறுவனம் ஆரம்பிப்போம்னு மத்த உழைக்கிற எறும்புகளையும் ஒண்ணு சேர்த்துச்சு. அவங்கெல்லாம் சேர்ந்து உணவை சேமிக்கிற, பதப்படுத்துற புதிய தொழிற்சாலையை கட்ட ஆரம்பிச்சாங்க. நேர்மையான உழைப்பு, புத்திசாலித்தனமான திட்டம் அவங்கள மெதுவா உயர்த்த ஆரம்பிச்சிச்சு. 3 வருஷத்துக்கு பிறகு புலியோட தொழிற்சாலை நஷ்டத்துல மூடப்பட்டுச்சு. ஆனா அங்கிருந்து வேலை இழந்து துரத்தப்பட்ட எறும்புதான் 3 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய முதலாளியா மாறுச்சு. சில நேரங்கள்ல வாழ்க்கை நம்மளை தூக்கி எறியறது நம்மளை இன்னும் பலமுள்ள மனிதனா மாற்றத்துக்காக கூட இருக்கலாம். இந்த எறும்பை போலதான் நாமளும் புறக்கணிக்கப்பட்டு விட்டோமே என்று தளர்ந்து போகாமல் தொடர்ந்து உழைத்தால் வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.